ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷா கிச்சன். நான் இன்றைக்கி ஒரு நூடுல்ஸ் ரெசிபி ஒன்று தான் உங்களோட இன்றைய ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த இதுவரையும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல நாங்கள் நூடுல்ஸை பாயில் பண்ணி எடுக்கணும். அதுக்கு தேவையான அளவு அந்த நூடுல்ஸ்ட அளவுக்கு ஏற்ப அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் சால்ட், ஆயில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்து நீங்கள் இந்த நூடுல்ஸை பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த நூடுல்ஸ் வேகிற டைமுக்கு அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். கெபேஜ் ஒரு துண்டு, கேரட் 2 பீன்ஸ், அடுத்து கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் ஒனியன், அடுத்து கார்லிக், அடுத்தது கொஞ்சம் தேவையான அளவு கறி லீவ்ஸை மேல் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் நூடுல்ஸை கொஞ்சம் கையால் ஒரு துண்டு எடுத்து பாருங்கள். வெந்தயக்காண்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதை இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் நூடுல்ஸை செய்கிறதுக்கு அதை வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. வெஜிடபிள் ஆயிலை சேர்த்துட்டு அதில் ஒரு பீஸ் கார்லிக்கை தட்டி அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அது கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போனதுக்கு பிறகு அதில் நீங்கள் இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற அந்த வெஜிடபிள்ஸை நீங்கள் இதில் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இது வெஜிடபிளை மிக்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரன்ச்சியான வெஜிடபிள்ஸ் இதில் நூடுல்ஸில் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த நூடுல்ஸை இந்த வெஜிடபிள்ஸை நீங்கள் வதக்கி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ இதில் இந்த வெஜிடபிள்ஸை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு சைடுக்கு பண்ணிவிட்டு நடுவில் நீங்கள் ஒரு 2 எக்ஸை நீங்கள் உடைச்சி போட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் இதுக்கு எக்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு சிக்கன், உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு வெஜிடபிள் நூடுல்ஸ்னால் வெஜிடபிள் மட்டும் உங்களுக்கு சேர்த்து இந்த இதை செஞ்செடுக்கலும். இப்போ தேவையான அளவு சால்ட், பெப்பர் பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கியூமின் பவுடர் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸையும் இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையாண்டா, உங்களுக்கு கொஞ்சம் அது ஸ்பைஸியாக இருக்கணுமெண்டா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸை மேலுக்கு உங்களுக்கு தூவிக்கொள்ளலும். இப்போ இந்த பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு அதை நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மாதிரி அதை வதக்கிட்டு அப்போ நீங்கள் இதில் உங்களை வடித்து வச்சுருந்த அந்த நூடுல்ஸை இதில் உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளலும். சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட நூடுல்ஸ் நல்லா டேஸ்டியான நல்ல நூடுல்ஸ் ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இது வரங்காட்டிலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.